வணக்கம் வீவர்ஸ். நான் கோவக்காய் ரவுண்டாக நறுக்கி அதில் ஒரு ஆல் பர்பஸ் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணி அசத்தலாம். இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ஒரு சப்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம் போல் காரம் உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த கிரேவி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுறேன். நீங்கள் கடலைப்பருப்பு பிடிச்சா கடலைப்பருப்பு போடலாம், பொட்டுக்கடலை பிடிச்சா பொட்டுக்கடலை வறுக்காமையே கூட சேர்க்கலாம். நான் உளுத்தம்பருப்பு வறுத்து தான் சேர்க்க போகிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டு ஒரு 5-6 வெத்த மிளகாய் வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இதையும் நல்லா பரட்டிக்கலாம். இதோட கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வதங்கணுங்கிறதில்ல, ஓரளவு கிளாஸியாக வதங்கட்டும். கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் நம்ம. அதனால் நான் இலை இதெல்லாம் தாளிக்கலை, கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி நான் தாளிக்கலை. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பழம், நல்லா பழுத்த பழம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் ஓரளவு வதங்கினா போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதில் கோவக்காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த காய், உருளைக்கிழங்கு மட்டும் போடலாம். இப்போ அது மாதிரி நம்ம பிடிச்ச காய் போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 4 அல்ல ஒரு 6 அந்த மாதிரி முந்திரி பருப்போ இல்லை ஒரு பிடிச்ச பிடி பொட்டுக்கல்லையோ வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்டஃப் கெட்டி ஆகிறதுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதில் அரைக்கிறதோடு சேர்த்து அரைச்சோம்னா குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அது நல்லதுன்னு. இன்னும் பிடிச்ச பிடி இருந்ததுனாலும் நம்ம சேர்க்கலாம். தெரியாது, அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பெருசாக தெரியாது. புதினா இலைகள் இருந்தால் சேர்க்கலாம், கொத்தமல்லி இலைகள் இருந்தால் சேர்க்கலாம். இதெல்லாமே இதில் போட்டு நல்லா அரைச்சே எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ ஓரளவு வெந்திடுத்து. இது ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த வெங்காயமெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டு வந்துடலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் சும்மா வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு சேர்க்குறேன், அவ்வளோதான். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இந்த நேரம் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வதக்கி அரைக்கிறேன். இப்போ இதில் ஒரு 200 கிராம் கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ரவுண்டாக ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கை தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். நல்லா இது கோவக்காய் நல்லா வெந்திருக்கணும். தொட்டால் அப்படியே பிசுக்கிற மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் அரைக்கிறதில்ல, உப்பு போட போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா உப்புமே நான் போட்டுட்டேன். இப்போ மாதிரி குட்டி ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து தண்ணி இருக்கா அடியில் தீஞ்சு போயிடாமல் நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுத்து, மையாக வெந்துடுத்து.
கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுது பாருங்க. நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சுட்டேன். நடுவிலலாம் திறந்து பார்க்கல. எப்படி நமக்கு கிரேவி தான், பொரியலாக இருந்தால் தண்ணி அதிகம் விட முடியாது. இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பொடி மட்டும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பெரட்டி கொடுத்துடலாம். பெரட்டி கொடுத்துட்டு நான் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இது நிறையா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பொட்டுக்கல்லையோ இல்லைனாக்க முந்திரி பருப்போ ஒரு 4 5 போட்டுண்டு நல்லா அரைச்சில்னா கிரேவி நல்லா கெட்டியாக நல்லா கிடைக்கும். இப்போ நான் அரைச்ச விழுதை சேர்க்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம், நிறையா விட வேண்டாம். நமக்கு தண்ணி எப்படி இருக்குது, லிக்விட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னாலும் காரம் வந்து கம்மியாகிடும். அப்புறம் இப்போ நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுண்டு வதக்கினேன்னா நல்லா இன்னும் பச்சை வாசனை ஃபுல்லாக போய் ரொம்ப நல்லா வதங்கும். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட போகிறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. வதக்கி கொடுத்த பிறகு மிக்ஸி ஜாரையும் நல்லா கொஞ்சமாக ஜலம் விட்டு அலம்பி இதில் ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. அது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு மிக்ஸி ஜாரையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் மீடியமில் கொதிக்கட்டும். ஃபுல்லில் வைக்க வேண்டாம், சிம்மில் வைக்க வேண்டாம், மீடியமில் கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு 4 நிமிஷம் ஆகிடுத்து. லைட்டாக கொதி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம சாலிடாக இருக்கா லிக்விடாக இருக்கா, நமக்கு எவ்வளோ ஜலம் வேணும் அந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். நான் வந்து அரைக்கும்போது தேங்காய் வச்சு அரைக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் துருவல் வச்சு அரைக்கலாம். நான் தேங்காய் வச்சு அரைக்கல. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால், 2 பால், 2வது பால் ரெண்டுமே எடுத்து 2 மிக்ஸ் பண்ணி ஒரே 1 டம்ளர் தேங்காய் பால் வச்சுருக்கேன். அது இந்த ஸ்டேஜில் நம்ம விட்டுடலாம். தேங்காய் பால் விட்டாச்சு. தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இது வந்து ஆல் பர்பஸ் கிரேவின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சாதம் சாப்பிட, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பொங்கலுக்கு, இட்லி, தோசை, உப்புமா, அடை எதுக்காக இருந்தாலும் நம்ம தொட்டுக்கலாம். நம்ம எதுக்கு தொட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் கூட குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது பாருங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நான் அரைக்கும்போது புதினா கொஞ்சம், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் மேலே கார்னிஷ்கெல்லாம் நான் எதுவும் போடலை. அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.